இந்த நபர் ஒரு வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக ஒரு முடிவு ஒன்று எடுப்பார். அதுதான் சூசைடு. அவர் ஏற்கனவே வேறு ஒரு ஜாப் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இது ஃபுட் பீஸா டெலிவரி வந்து ஒரு சைடு இன்கம், ஒரு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸான ஒரு இன்கம் கிடைக்கும்ன்ட்டு அவர் இது ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபைனான்ஷியலாக பயங்கரமான ஒரு நெருக்கடி அவருக்கு இருந்திருக்கு. அதனால இந்த முடிவுக்கு வந்திருக்காரு. நீங்கள் நிறைய கடன் வாங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு ஓடி போகிறத தவிர்த்து வேறு வழி இல்லை. சென்னையில் இருந்தீங்கன்னா டெல்லிக்கு ஓடிடுங்க, டெல்லியில் இருந்தீங்கன்னா மும்பைக்கு ஓடிடுறீங்க, மும்பையில் இருக்கீங்கன்னா சண்டிகருக்கு ஓடிடுங்க, சண்டிகரில் இருக்கீங்கன்னா ஓடிடுறீங்க. இந்த மாதிரி வேற ஒரு இடத்துக்கு ஓட்டுறது தவிர்த்து வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப டோட்டல் வேஸ்ட். அண்ட் இது தவிர்த்து வேறு வழி கிடையாது. அண்ட் இல்லைன்னா ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக அந்த லோனை அடைக்கணும், அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவும் சாத்தியம் கிடையாது. சென்னையில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் அந்த கொங்கு மண்டலம், அது பேர் என்ன, கோயம்புத்தூர், அந்த சுற்றிலே இருக்குவாங்களாம் நிறைய பேர்லாம் அங்கேருந்து ஓடி வந்து இங்கே அங்கே கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இங்கே ஓடி வந்து இங்கே தான் தங்கியிருக்காங்க. வேறு அப்படியே அந்த மாதிரி ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து நிறைய சேட்டுங்களாக இருப்பாங்களே, மும்பை, அந்த ராஜஸ்தான், அங்கெல்லாம் நிறைய கடன்லாம் வாங்கி அதை கட்ட முடியாமல் அங்கேருந்து ஓடி வந்து சென்னையில் தங்கியிருக்கவங்கெல்லாம் நிறைய பேர். ஸோ இதை தவிர்த்து வேறு வழி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ இதான் கைஸ்.